உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணும். உள்ள வாங்க. எனக்கு நாளைக்கு கல்யாணம். அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து பேசணும்னு மனசுல தோணுச்சு. ஏன்னா இன்னைக்கு உங்களை பார்க்கலனா அதுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன். உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா என்ன பேசுறதுன்னே தெரியல. இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் பேசிடுறேன். நீங்க என் கல்யாணத்துக்கு வர வேண்டாம். என்னடா இப்படி சொல்றாளேன்னு பாக்குறீங்களா? என்னால எப்படி மேடம் உங்க கல்யாணத்துக்கு வர முடியும்? கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன், வரவும் மாட்டேன். ஏன் மேடம் இதை சொல்லிட்டு போகத்தான் வந்தீங்களா? உண்மையை சொல்லணும்னா நான் இப்ப இங்க வந்ததுக்கு காரணமே நீங்க வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தான். தப்பே இல்லை நேசத்தில், ஆனால் என்று சோகத்தில் அனலில் மலரும் அழகில்லை. உறவின் கதையில் சுகமில்லை. உறவுகளின் தவறுகளால் காதல் உதிர்கின்ற சோகம் தொடர்கதையா? இது பகலா நடுநிசியா, ஒரு துளியா கடலலையா? கனவுகள் எல்லாம் கலைந்து போனதே, கவிதைகள் ஏனோ காயமானதே. உறவுகளின் தவறுகளால் காதல் உதிர்கின்ற சோகம் தொடர்கதையா? வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள வாங்க. வாங்க சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. வணக்கம். ஹலோ. வாங்க உள்ள வாங்க. வாங்க சம்பந்தி. வாங்க மாப்பிள்ள வாங்க. வாங்க சம்பந்தி வாங்க உட்காருங்க. உட்காருங்க சம்பந்தி. வாங்க மாப்பிள்ள வாங்க வாங்க. மலர் எங்க மாமா? மலர் உள்ளதே இருக்கு. கூப்பிட்டு இந்த கூட்டு வரேங்க. அப்புறம் பயணமெல்லாம் எப்படி ரொம்ப இருந்துச்சு? வசதியா இருந்தது. ரொம்ப களைப்பா இருக்கீங்க போல இருக்கு. ஏதாவது காப்பி டீ? டீ சாப்பிடலாம் சம்பந்தி. அப்படியா? ராஜி டீ கொண்டு வா. எடுத்துட்டு வரேங்க. அப்புறம் சொந்த பந்தங்கள்லாம் இங்கேயே தங்கிக்கலாம். ஓகே மாமா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்போ வர்றாங்க? பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மண்டபத்து பக்கத்துல லாட்ஜ் புக் பண்ணி ஓகே. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டேன். நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருங்க. ஹலோ மலர். மாமா என்ன மாப்பிள்ள? 1 மினிட். உள்ள வாங்க.
ஒரு கிஃப்ட். என்னது? சும்மா saree தான். வீட்டுக்கு வரும்போது வெறும் கையோட வரக்கூடாது, அதான். தேங்க்ஸ். வெல்கம். கல்யாணத்துக்கு வேணுங்க துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அத்தை, என்னங்க மாப்பிள்ள? மலருக்கு ஒரு saree gift வாங்கி கொடுத்துருக்கேன். நாளைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு அதை கட்ட சொல்லுங்க. சரிங்க மாப்பிள்ள. ஏண்டி ஒரு நாள் தானே இருக்குது, எப்படி தைக்க முடியும்? என்ன பண்றேன்னு தெரியல அத்தை. சரி நீ போய் அசோக கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை. என்னங்க ஆ? இங்க வாங்க. என்ன சொல்லு? மாப்பிள்ள மலருக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னைக்குள்ள பிளவுஸ் தைக்கணும். என்ன பண்றேன்னு தெரியலங்க. இதுக்கு தான் யோசிக்கிறியா? நம்ம கோபிட்ட சொன்ன உடனே தச்சு கொடுக்க போறாரு. அப்படியா? போய் துணி எடுத்துட்டு வா. சரிங்க. வாங்க. எப்படி இருக்கீங்க கோபி? வேலையெல்லாம் நல்லா போகுதா? நல்லா போயிட்டு இருக்கு. என்ன கடை பக்கம் வந்திருக்கீங்க? அது ஒரு ஹெல்ப்புக்காக உங்களை பார்க்க வந்திருக்கேன். சொல்லுங்க. மாப்பிள்ளை வீட்டில் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்காக பொண்ணுக்கு புடவை எடுத்திருக்காங்க. மலருக்கு அர்ஜென்ட்டாக ஜாக்கெட் தைக்கணும். இன்னைக்கு சாயங்காலமே வேணும்னு சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு, அதான் வந்தேன். தச்சு கொடுக்க முடியுமா? தச்சு தரேங்க. ரொம்ப தேங்க்ஸ் கோபி. தேங்க்ஸ்ல எதுக்கு, நான் பண்ணி தந்துடுறேன். அப்புறம் கல்யாண வேலையை அங்கங்கே அலைய வேண்டியிருக்கோம், என்னால் வர முடியாது. நீங்கள் தச்சதும் யார்ட்டையாவது கொடுத்து விட முடியுமா? அதெல்லாம் கவலையே படாதீங்க, உங்கள் வீட்டுக்கு நான் கொடுத்து அனுப்புகிறேன். தேங்க்ஸ் கோபி. அப்புறம் கல்யாணத்துக்கு நீங்கள் அவசியம் வரணும். வேலை அது இதுன்னு லேட்டாக வரக்கூடாது, சீக்கிரமே வரணும். நிச்சயமாக உங்களை எதிர்பார்ப்பேன். சரியா? இந்தாங்க, அளவு ஜாக்கெட் உள்ளே இருக்கு. என்னடா இதெல்லாம் நல்லவனா இருக்கு? எது? நானும் தெரியாம தான் கேட்குறேன். மலர் மேடம் தங்கச்சியார் கூட பிராக்கெட் போட்டு போனாலும் சரி, அவங்களுக்கு ஜாக்கெட் தைக்கினாலும் சரி, உங்ககிட்டே வந்து நிற்கிறாங்களே, நீங்கன்னா 24 மணி ஹெல்ப்லைன் சர்வீஸ் ஆனே. துணி தச்சு கொடுக்கறது நம்ம தொழில். என்ன பெரிய தொழில்? ஊர் உள்ள வேற டெய்லரே இல்லையா? துணி மட்டுமா தைச்சு தரீங்க? அவங்க தங்கச்சி தொலைஞ்சு போனா எஸ்கார்ட் மாதிரி நீங்கள் கூடவே போயிடுறீங்க. பார்சலை மறந்துட்டா கொரியல் சர்வீஸ் மாதிரி கோயம்புத்தூர் போய் அவங்க மாப்பிள்ளை வீட்டில் தந்துட்டு வரீங்க. என்னடா பண்றது, நம்ம சூழ்நிலை எல்லாமே அது மாதிரி அமையுது. உங்களை மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாதுண்ணே. நீங்களே ஏற்கனவே நொந்து போயிருக்கீங்க. உங்களே வந்து திரும்ப திரும்ப தொந்தரவு சொல்றாங்களே, அவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? ஓவரா பேசாதடா. இப்ப உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை நினைச்சாதானே கஷ்டமா இருக்கு. உங்க லவ் ஆரம்பிச்சதும் ஜாக்கெட் தைக்கிறதுல தான், முடியறதும் ஜாக்கெட் தைக்கிறதுல தான். ஆக்சுவலா கோகுலுக்கு இப்படி அழகான பொண்ணு கிடைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்கல. பின்ன என்னடா? ஆமா மேடம், 2 மாசத்துக்கு முன்னாடி இவன் ஜாதகத்தை ஜோசியிட்ட காட்டணும். ரொம்ப அவசியமான பொண்ணு கிடைக்குன்னு சொன்னாங்க, பார்க்க சைக்காதுன்னு சொன்னாங்களே. ஜோசிய சரியா பார்த்திருந்தா அழகும் திறமையான பொண்ணு கிடைக்கும் அப்பயே சொல்லியிருப்பார்ல. இவனோட பிரைட்டா ஒரு பொண்ணு கிடைக்கும் ஜோசிய சொல்லியிருப்பாரு. சும்மா இருங்கடா, போட்டாதீங்க. மலர், இவங்க பேச்செல்லாம் நம்பாத. நான் யாருக்கிட்டே என் ஜாதகத்தை காட்டல. கோகுல் ரொம்ப நல்லவன் மேடம், மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டான், ரொம்ப பிராங்கான ஆள் மேடம். இவன் லவ் பண்ண பொண்ணுங்களுக்கெல்லாம் இன்விடேஷன் வச்சான்னு வைங்க, தனியா ஒரு பஸ்ஸை பிடிச்சி தான் வரணும். எந்தெந்த பொண்ணை லவ் பண்ண, யாரெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க எல்லாத்தையும் சொல்லியிருப்பானே. டேய் சும்மா இருடா. நான் நல்ல மேட்டர் தானே பேசிட்டு இருக்கேன். கரெக்டா தானடா சொல்றான். எதையும் மறைக்க மாட்டேன் மேடம். பழைய அஃபேர் எல்லாம் இந்நேரத்தையும் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பானே, இல்லைன்னா இனிமேல் சொல்லுவான். ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஆளு. எங்க ஆளு ரொம்ப ஜென்டில்மேன் மேடம், நீங்க ரொம்ப லக்கி. டேய் லக்கி அவங்க இல்லடா, நம்ம ஆள்றா. இவ்வளவு அழகான பொண்ணை கிடைச்சிருக்கான், அவன் தான் லக்கி. ஆமா மேடம், எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே கோகுலுக்கு தான் அழகான வைஃப் கிடைச்சிருக்காங்க. எங்க வைஃப் எல்லாம் ரொம்ப சுமார் தான். எல்லாரும் சாப்பிட வாங்க. மாப்பிள்ள எல்லாரும் சாப்பிட கூட்டி போங்க. ஓகே, கண்டிப்பா வாங்க. வாங்கடா, சாப்பிட போவோம். வா மச்சான். வா தம்பி. அண்ணன் துணி தந்தாரு. ரொம்ப நன்றி தம்பி. அப்புறம் கோபிகிட்டே நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடு. அவசியம் நீயும் கல்யாணத்துக்கு வந்துடலாம். சரி. வாங்க வாங்க, சாப்பிட வாங்க.
வாங்க. என்ன மாப்பிள்ளை அழைப்பு கிளம்பியாச்சா? ஆமா நீ அப்ப நைட் டிஃபனுக்கு வந்துருவீங்களா? அது எப்படி இபி இன்ஜினியர் அம்மா கல்யாணம். மாமா ஸ்வீட் எடுத்துக்கங்க. என்னம்மா இன்னைக்கு ஸ்வீட் தடபடலாம் என்ன விசேஷம்? ஒண்ணும் இல்ல மாமா, ஏதோ பண்ணணும்னு தோணுச்சு, அதான் என் கையால நானே ஸ்வீட் பண்ணேன். நல்லதுமா நல்லது. அண்ணே அங்க டிஃபன் சாப்பாடெல்லாம் தடபடலாம் இருக்கும். அது மட்டும் இல்ல அவங்க அப்பா ஜெகநாதன் இங்க சாப்பிடாம வெளியில அனுப்ப மாட்டாரு. போருமா மாமா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இருக்கட்டும். அண்ணே கிளம்பலாம் அண்ணே. அண்ணி வரோம் நீ. சரிங்க. என்ன தயாராகிட்டீங்களா? போலாமா? போலாம் போலாண்ணே. அண்ணே என்னண்ணே ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு கிடம்பு சரியில்லையா? இல்லப்பா. இல்லையே மகா ஸ்வீட் கொடுத்த போட எடுத்துக்கல, என்னண்ணே ஆச்சு? மயிலு எவ்வளோ முறை வாசிச்சிருக்கோம், எத்தனையோ விசேஷங்க, ஏகப்பட்ட கல்யாணங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் நாதஸ்வரத்தை தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது வாழ்க்கையில் இன்னைக்கு தான் முதல் கச்சேரி அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒன்று இருக்கும். ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். என்ன வாசிக்க போகிறோம், எப்படி வாசிக்க போகிறோம், சிந்தனையெல்லாம் அங்கே தான் இருக்கும். மற்றபடி மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும். முதல் முறையா மனசு முழுக்க சஞ்சலத்தோட இத்தனை வருஷத்தில் நான் ஒரு கச்சேரிக்கு கிளம்புறது இதுதான். கோபி விஷயத்துல நான் பண்ணது சரியா தப்பாங்கிற ஒரு கேள்விக்குறி என் மனசுல அலபாயுது. ஒரு பக்கம் நான் பண்ணது தப்பு, மன்னிக்க முடியாத குத்தம் அப்படின்னு என் மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கு. இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு உறுத்தலை நான் அனுபவிச்சதே இல்லை. அண்ணே என்னண்ணே நம்ம குடும்ப சூழ்நிலை, நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, அவ்வளவுதானே? பிள்ளைங்களோட எதிர்காலமா? கோபி என் புள்ள இல்லையா அண்ணே? அவன் என் புள்ள தானே, அவன் என் வாரிசு தானே. அவன் சந்தோஷத்தை பறிச்சுட்டேனே. மற்றவங்க எல்லாரும் சௌரியத்துக்காகவும் அவன் சந்தோஷத்தை பலி கொடுத்துட்டேன். அன்பு பாசம் குடும்பம்னு சொல்லி அவன் கழுத்தை அறுத்து விட்டேன். அண்ணே என்னண்ணே நீங்க உங்க வாயிலிருந்து இத்தனை காலத்துல இப்படி ஒரு வார்த்தையை நான் பார்க்கவே இல்லையாண்ணே. அண்ணே இவ்வளவு தூரம் நீங்க பேசுறீங்கன்னா உங்க மன வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியாதுங்க. வேதனை தான், வெளியே சொல்ல முடியாத வேதனை. மயிலு கோபி அருமையான புள்ள, நியாயமான ஆசை தான் அவனுக்கு இருந்துச்சு. நானே ஒரு நல்ல தகப்பனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? டேய், 1000 பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன், உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். ஒரு தகப்பனா சொல்லியிருக்கணுமா வேண்டாம்? பிரச்சனைகள் எல்லாம் அவனுக்கு காட்டி காட்டி அவனை பயமுறுத்தி அவனை தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கி அவன் கனவுகள் எல்லாம் தவிடு பொடியாக்கிட்டேன். சில சமயம் யோசிக்கும் போது நான் ஒரு நேர்மையான அப்பனே இல்லையோ அப்படின்னு எனக்கே ஒரு பயம் வருது. இல்லண்ணே நீங்க நீங்க மன வேதனையில் இப்படி எல்லாம் பேசுறீங்க அண்ணே. அண்ணே நீங்க நீங்க செஞ்சதெல்லாம் சரின்னு பின்னால தெரியும் பாருங்கண்ணே. கோபி அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். கோபி புரிஞ்சுப்பான், கோபி நல்லா புரிஞ்சுப்பான். நம்ம உணர்வுகளுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கறான் அவன். அவன் உணர்வுகளை பத்தி தான் நம்ம கவலையே படல. என் புள்ள சுயநலக்காரன் இல்லைன்னு வெளியே தம்பிட்டம் போடுறேனே, நான் சுயநலக்காரன் தானே, நான் சுயநலக்காரன் தானே. அந்த உணர்வு என்ன கூச வைக்குது, வெக்கப்பட வைக்குது. அந்த கல்யாணத்துக்கு போறமே, அந்த கல்யாண பொண்ணை எப்படி நான் பார்ப்பேன்? என்னால முடியாது. என்ன அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோபி தான் பக்கத்துல, கோபி இல்ல இருக்கணும் அப்படிங்கிற யோசிச்சு பாருமையில. மனசுல இவ்வளவு சஞ்சலத்தை வச்சு இந்த கல்யாண கச்சேரி நான் வாசிக்கலாமா? சரியாது அண்ணே. உங்க மனசுல இவ்வளவு போராட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்க மனசு எவ்வளவு நல்ல மனசுன்னு தெரியுதுண்ணே. நல்ல மனுஷங்களுக்கு தான் இப்படி எல்லாம் வேதனை வரும்ண்ணே. ஆமா, சுயநலம் பிடிச்சவனுக்கு இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் வராது அண்ணே. இந்த பாருங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணே. நீங்க தினமும் கும்பிடுற வைரவரை மனசுல நினைச்சுக்கங்கண்ணே. எல்லாம் அவன் சித்தத்துல தானே நடக்குது. எல்லா பாரத்தையும் அவன் மேல போடுங்கண்ணே, எல்லாம் நல்லபடியா நடக்க. நீங்க வாங்க அண்ணே, எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணே.
நீங்க நாதஸ்வரத்தை கையில எடுத்துட்டீங்கன்னா நாதமும் ராகமும் மட்டும்தானே உங்க மனசுல இருக்கும். வாங்க. அப்புறம் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? வாங்க வாங்க வணக்கம். வாங்க வணக்கம். வணக்கம் ஐயா. வாங்க வாங்க வணக்கம். வாங்க வாங்க வாங்க. எல்லாம் உள்ள போங்க. சரிங்க அண்ணே வாங்கண்ணே. வணக்கம். ஹலோ அசோக், எங்க இருக்க? எல்லாரும் வந்துட்டாங்களா? அந்த நாதஸ்வர கோஷ்டியெல்லாம் வந்துருச்சா? சரி சரி, நான் இங்கே தான் இருக்கேன். இதோ வந்துடுறேன், உடனே வந்துடுறேன்டா. இதோ வந்துடுறேன். அம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. மலருக்கு துணையா இருங்க. நம்ம மாப்பிள்ளை அழைப்பு கிளம்புவோம். நாதஸ்வரம் மயில் சொக்கெல்லாம் வந்துட்டாங்களா? நம்ம போகலாம் வாங்க.